அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட மையத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். நாம் கடந்த நாட்களாக ஜாதகத்தில் விபத்துக்கான காரணங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. ராசி கன்னி ராசி, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். ரிஷப லக்னம், கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம். ரைட், ஜாதகத்தை அப்படியே பார்க்கலாங்க. லக்னாதிபதி சுக்கிரன், 6க்கும் அதிபதி உச்சம், 11ல் உச்சம். லக்னாதிபதி உச்சம். ஆக லக்னம் கிட்டத்தட்ட நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். 2ஆம் அதிபதி நேத்திரக்காரகன், குடும்பம், வாக்கு ஸ்தானாதிபதி நீச்சம். ஆனால் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல சுக்கிரன் லக்னாதிபதி உச்சம் அப்படிங்கிறதுனால புதனுக்கு இங்கே நீச்ச பங்கம் ஏற்பட்டுருது. ஆக குடும்ப வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். 3ல் ராகு, ரிஷப லக்னம் ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 3க்கும் 8க்கும் 3ம் 8ம் மாரகஸ்தானங்கள். ரிஷப லக்னத்துக்கு 3ம் 8ம். 3ல் ராகு இருக்குது, 8ல் யாரும் இல்லை. 8 குருவனுடைய வீடு, குரு 12ல். 3ஆம் அதிபதி 5ல் பாருங்கள். 3ஆம் அதிபதி ஆக சந்திரன் ஒரு மாரகர், குரு ஒரு மாரகர். இந்த லக்னத்துக்கு சந்திரன் ஒரு மாரகர், குரு ஒரு மாரகர். ஆக சந்திரன் பாருங்க லக்னாதிபதியை பார்க்குறார். என்னுடைய 7ஆம் பார்வையில் லக்னாதிபதியை பார்க்குறார். சரி, 3ல் ராகு இருக்கிறார். 4 சுகஸ்தானத்தில் 4ஆம் அதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் விரை மாறிடுறார். உச்சம், விரயத்தில் போய் உச்சம். ஆக சுகம் கெட்டு போயிடுதுன்னு அர்த்தம். அங்கே நீச்ச சனியோட, குருவோட, செவ்வாயோட சேர்ந்து இந்த 12ஆம் இடமே ரொம்ப கெட்டுப்போச்சு. சரி, 4ல் மாந்தி வேற இருக்கிறார். அதனால் இதுக்கு இந்த தோஷத்துக்கு ஒரு பரிகாரமே கிடையாது. 5ல் சந்திரன், 6ஆம் அதிபதி லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 11ல் உச்சம். ஆக 6ஆம் அதிபதியும் 11ல் உச்சம். 7ஆம் அதிபதி செவ்வாய் விரயத்தில் ஆட்சி. 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி, ஆயுள் காரகனோட சனி, நீச்ச சனியோட விரயம் அறிகிறார். ஆக 8ஆம் அதிபதி விரயம் அறிகிறார். 8ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு. இங்கே 3ஆம் இடமும் கெட்டு போச்சு, 8ஆம் இடமும் கெட்டு போச்சு. ஆக இந்த மாரகஸ்தானங்கள் ரெண்டுமே கெட்டு போய் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு செவ்வாய் தான் பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. இந்த 8ஆம் இடத்தை யாருமே பார்க்கல, குரு மட்டும் பார்க்குறாரு. தன்னுடைய சொந்த இடத்தை பார்க்குறாரு. அதாவது ஆயுள் ஸ்தானத்தை பார்த்து இன்னும் பலப்படுத்துகிறார். ரைட்டா, இந்த மாரகஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். ஆக மாரகம் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். 2வது, நம்ம நிறைய விதிகள் படிச்சிருக்கிறோம். அந்த விதிகளில் ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ 8லையும் 12லையும் அதிக பாவர்கள் இருந்தால் அவருக்கு அல்ப ஆயுள் தான் அப்படின்னு பார்த்துருக்கோம். லக்னத்திலிருந்து 8 அல்லது ராசியிலிருந்து 8, லக்னத்துக்கு விரயம் அல்லது ராசிக்கு விரயம். இந்த 4 ஸ்தானங்களையும் அதிகமாக பாவர் கிரகங்கள் இருந்ததுன்னா அவருக்கு அற்பாயுள் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இங்கே லக்னத்துக்கு விரயத்தில் சூரியன், செவ்வாய், சனி, குரு எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்தானத்தையே கெடுத்துட்டாங்க. அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், குரு, சனி. ஆக ராசிக்கு 8ல் செவ்வாய் இருந்தாவே இரத்த தோஷம் அப்படின்னு அர்த்தம். ஆக இவர் ஒரு சனி இருக்கிறதுனால அது தொடர்ந்து நீடிக்கும். அந்த இரத்த தோஷம் நீடித்து மாரகம் வரையும் கொண்டு போய் விட்டுருச்சு. இங்கே 3ஆம் இடமும் மாரகஸ்தானங்களான 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதனால் இவர் அற்ப ஆயுள்லேயே இறந்துடுறார். ஆக லக்னாதிபதி உச்சம் அடைந்திருந்தும் இங்கே பாருங்கள், இந்த ஸ்தானத்தில் குரு சேர்ந்துருக்கிறார். ஆனால் இருந்தாலும் அவர் குரு யார்? இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி.